ஒரு 5லேருந்து 6, 7 சவரனில் ஹாரம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா, அதுவும் நம்ம ஜிஆர்டியில் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்டிக்கில் கூட நிறைய டிசைன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை பிரேஸ்லெட் ஒரு 4லேருந்து ஒரு 7 கிராம்குள்ளே, அரை பவுன்லேருந்து 3/4 பவுனுக்குள்ளே வேணும்னாலும் இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து எக்ஸாக்டாக 5 பவுன் இருக்கக்கூடியதுங்க. இது பார்க்குறதுக்கு நெக்லஸ் டைப்லையும் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு மிடில் ஹாரமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹாரம் கலெக்ஷன்ஸில் தான் இதை பார்த்தேன். இது வந்து உங்களுக்கு லாஃபா பேட்டர்ன் மாதிரி 3 லேயர் மிடில் லென்த் வரைக்கும் வருது. அதுக்கு மேலே செயின் கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் பெண்டன் பொறுத்த வரைக்கும் பார்வையாக இருக்குது. அதில் மயிலில் எனாமல் டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நல்லா திக்காக உங்களுக்கு செயின் பேட்டர்ன் மாதிரி வருது. இதுவுமே ஒரு மிடில் ஹாரம் லென்த்தில் தான் இருக்கும். பெண்டன்ட் நல்லா பார்வையாக இருக்குது. ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளாரல் டைப்பில் பண்ணியிருக்காங்க. அதில் நடுவில் வந்து உங்களுக்கு பிங்க் ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. மினிமலிஸ்ட்டாக ஸ்டோன்ஸ் வச்சு வாங்கணுன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் சூஸ் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு அந்த பெண்டன்ட் வந்து நல்லா க்ளோஸ்டு டைப்பில் இருந்தது. எவ்வளோ வெயிட்டு இருந்துன்னு பார்க்கலாமா? 56 கிராமுங்க இதனோட வெயிட்டு. 7 பவுனில் வந்திருக்கு. இதுக்கு மேட்சிங்காக நம்மளுக்கு இயரிங்ஸ் கூட இங்கேயே கிடைக்கிது. நிறைய டிசைன்ஸ் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு நியூ டிசைனு, ஒரு மண்டபம் கான்செப்ட். இந்த பெண்டன்ட்டில் நடுவில் வந்து எப்பயும் போல் லக்ஷ்மி அம்மன் உருவம். சைட் செயினுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கொல்கத்தா பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே சைஸில் நல்லா உங்களுக்கு பட்டையாக பண்ணியிருக்காங்க. 47 கிராம் வெயிட்டில் வந்திருக்கு. இதை நான் கழுத்தில் வச்சுமே காமிச்சிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு இறக்கி வச்சு தான் காமிச்சிருக்கேன். இந்த லென்த்து வேணும்னா நீங்கள் செயின் அட்டாச் பண்ணிக்கணும். கோல்டு விற்கிற விலைக்கு வாங்க முடியலனா உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் சில்வரில் கூட நிறைய கிடைக்கும். ஜிஆர்டிலையும் கிடைக்கும். நான் நிறைய வீடியோஸ்லையும் காமிச்சிருப்பேன். அங்கே கூட நீங்கள் அதில் வீடியோவில் பார்த்து கூட அந்த கடையில் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. இதில் வந்து எல்லோ கோல்டு இந்த மாதிரி ஆன்டிக்கில் மிக்ஸ் பண்ண மாதிரியும் டிசைன்ஸ் நிறைய காமிச்சிருந்தாங்க. இதில் மினிமலிஸ்ட் ஸ்டோன்ஸுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் படிக்கணும், இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ளைனாகவும் எல்லோ கோல்டுலேயும் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். அதே மாதிரி ஆன்டிக்கில் டிசைன்ஸுமே நிறைய வெட்டிங் செட்டு மாதிரியுமே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த டிசைன் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வருது. இது வந்து ஒரு வி ஷேப்பில் தாங்க இருக்குது உங்களுக்கு. இதுவுமே ஒரு மிடில் லென்த் ஹாரம் மாதிரி தான் இருக்கும். இல்லை சின்ன பொண்ணாக இருக்கீங்க, லீனாக இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட இறக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஹாரம், லாங் ஹாரம் மாதிரி கூட தெரியும் அது போடும்போது. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வி ஷேப்பில் தான் வருது. இதில் 1, 2 தான் உங்களுக்கு யூ ஷேப்பில் இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஹாரம் டைப்பில் இருக்காது. பட் வந்து உங்களுக்கு ஒரு செயினில் வந்து ஒரு பெரிய பால் கொடுத்து ஒரு பெண்டன் டிசைன் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக இருந்ததுங்க. சிம்பிளாக வேர் பண்ணணுங்க, எலகண்ட் லுக் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஜும்கா போட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாவ், சூப்பர் கலெக்ஷனுங்க. பெண்டன்ட்டில் வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய உங்களுக்கு நெக்லஸ் டைப்பில் கூட நிறைய ஜிஆர்டி வீடியோ நானே உங்களுக்கு நிறைய காமிச்சிருப்பேன். அதில் இது வந்து உங்களுக்கு ஒரு மிடில் ஹாரம் மாதிரி வரும். பார்க்குறது உங்களுக்கு ஹாரம் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நம்ம வேர் பண்ணும்போது மிடில் ஹாரம் லென்த்தில் தான் இருக்கும். பட் வந்து பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக, அதே சமயத்தில் வந்து ரொம்ப நல்லா திக்காக பண்ணியிருக்காங்க. வெயிட்டுமே 52 கிராம் வெயிட்டில் தான் வருது. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த வளையிறதோ நெளியறதோ இல்லைனா அறுக்கிறதோ இந்த பிரச்சனைலாம் இருக்காது. நம்ம டிசைன்ஸ் சூஸ் பண்ணி வாங்குறதுல தான் இருக்குது. அண்ட் வாவ், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனு. நிறைய வரிக்காபால் டிசைனில் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க இப்போது. இதில் வந்து இது வந்து ஆஃப் வரிக்காய் ஷேப்பில் தான் இருக்கும். ஹோல் வரிக்காய் ஷேப்லேயும் மாலை மாதிரியும் இருக்குது நிறைய டிசைன்ஸு. இது நல்லா பார்வையாக இருந்ததுங்க. ட்ரெடிஷ்னல் மாடல் தான், பட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 39 கிராம் வெயிட்டு. அண்ட் இப்போ பார்க்குறது எக்ஸாக்ட்லி ஒரு கொல்கத்தா பேட்டர்னில் பார்த்துட்ருக்கீங்க. வி ஷேப் ஹாரம். நல்ல சைட்லலாம் உங்களுக்கு முகப்பு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பார்த்துடலாமா? 48 கிராமுங்க வெயிட்டு. இது எல்லாமே வி ஷேப்பில் தான் வரும்.
இப்போ கல்யாணத்துக்கு வந்து ஒரு 5லேருந்து 7 பவுனுக்குள்ளே பார்க்குறீங்க சிம்பிளாக, இல்லை 5லேருந்து 6 பவுனில் பார்க்குறீங்கன்னா இதில் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ்டு செட்டிங்கில் வந்திருக்கு. ட்ரெடிஷ்னல் மைல் டைப் தான் இது. அண்ட் வரிக்காய் பால் டிசைனுமே அது நடுவில் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வீட்டில் ஏதாவது அந்த வரிக்காய் பால் டிசைனில் கம்பல் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். வெயிட்டு பார்த்துடலாமா? 56 கிராம் வெயிட். இதுவுமே அந்த மாதிரி ஒரு லிட்ரலி ஒரு வரிக்காய் ஷேப் தான். பட் பெண்டன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் வருது. ஸோ 39 கிராம் வெயிட் இது. இது பக்கத்தில் இருந்தது, பக்கத்தில் இருக்கிறது வந்து 47 கிராம் வெயிட்டு. இது நல்ல புது மாடலாக இருந்தது உங்களுக்கு. அடுத்து யூ ஷேப்பு, 5லேருந்து 6 பவுனில் யூ ஷேப்பில் பார்க்குறீங்கன்னா அதுக்குமான கலெக்ஷன்ஸுமே நிறைய வச்சுருக்காங்க. சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னல் மாடல் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இது. இதுவுமே கொல்கத்தா பேட்டர்ன் டிசைனில் தான் வரும். சைடில் கூட 2 முகப்பு ஃப்ளாரல்ஸில் வச்சுருக்காங்க. ஃப்ளாரல் டிசைனில் 36 கிராம் வெயிட்டில் இருந்தது. இதுவும் வி ஷேப் ஹாரம்லே வந்து உங்களுக்கு சைட்லலாம் 2 லீஃபி பேட்டர்ன் வர மாதிரி சைட் செயினில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆஃப் லென்த்துக்கு வருது. அதுக்கு மேலே வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது சாவித்திரி மாடலில் வரும் உங்களுக்கு. ஆனால் என்ன கேட்டால் இது உங்களுக்கு பார்வையாக இருக்காது. அந்த 3 டிசைன் பார்க்கும்போது 2 டிசைன் பார்க்கும்போது இதெல்லாமே நல்லா பார்வையாகவே இருக்கும். அதில் வந்து இது நியூ கலெக்ஷன் டெம்பிள் செட் மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்டிக் டிசைனில் தான் டெம்பிள் டிசைன் கிடைக்கிது. அதே எல்லோ கோல்டில் வேணும் அப்படின்னாலும் 22 கேரட் கோல்டு வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இதில் அகைன் உருவம் தான் வந்திருக்கு, லக்ஷ்மி அம்மன் உருவம். சைட்லலாம் டிசைன் சூப்பராக இருக்குது. செயின் டிசைன்லாம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரே ஒரு ஹாரம் போட்டால் கூட போதும். நான் வேர் பண்ணியுமே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் எப்பவுமே இறக்கி வச்சு தாங்க காமிப்பேன். அப்போ தான் அந்த ஹாரத்தோடைய அழகு வந்து நம்மளுக்கு தெரியும். ரொம்ப ஏற்றி போடும்போது அவ்வளோவா பார்வையாக இருக்காது. ஸோ இந்த லென்த்துக்கு வேணும்னாலும் 7 to 8 பவுனில் இன்னும் கூட நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ்லாம். இதெல்லாம் ஒரு செயின் டைப்லேயும் இருக்குது, நியூ லுக்காகவும் இருக்குது அந்த மாடல்ஸ்லாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த 2 டிசைன் இப்போ நியூவாக ஜிஆர்டியில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பெண்டன்ட் டிசைனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் சைட் செயின்லாம் உங்களுக்கு பால்ஸ் மாதிரி வச்சு பெரியவங்க கூட போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 3 சவரனில் தான் வருது இது எல்லாமே. பட்ஜெட்டுக்குள்ளே தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். இது பார்வையாகவே இருக்குது உங்களுக்கு 3 சவரனில். 23லேருந்து 24 கிராமுக்குள்ளே இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க நியூ லுக்கில். பீட்ஸ்லாம் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே ஆன்டி கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு நியர்லி ஒரு 7லேருந்து 8 பவுனுக்குள்ளே வரும். சிலதெல்லாம் 9, 10 கூட போகும். டிசைன்ஸ் பொறுத்து வரும் உங்களுக்கு. ஜிஆர்டியில் ஆன்டி கலெக்ஷன்ஸ் தேடிட்டுருக்கீங்கன்னா இப்போ நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இது பாருங்கள், பவழம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது புதுசாக இருந்தது, நான் இந்த கடையில் பார்த்துருந்தேன். இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான், பட் பார்வையான டிசைன்ஸ் இது எல்லாமே. வெட்டிங் செட்டுமே அந்த லாஸ்ட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு கம்பல் வரலை, சும்மா அந்த பாக்ஸ் நடுவில் வச்சுருந்தாங்க. கம்பல் வேணும்னாலும் கூட இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஆன்டிக்கில் நிறைய இருக்குது. நம்ம போன தடவை நார்த் உஸ்மான் ரோட்டில் இருக்க ஜிஆர்டியில் காமிச்சிருப்போம் நிறைய இயர்ரிங்ஸ் டிசைன்ஸு. அதில் கூட போய் பாருங்கள். ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே வந்து பாருங்கள். அதில் டச் பண்ணி கூட நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஆன்டிக்லேயே வந்து உங்களுக்கு வெட்டிங் செட் கொண்டு வந்திருக்காங்க. எப்படியுமே வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 சவரன் அந்த மாதிரி வரும். அபோவ் கூட போகலாம், நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து பிரேஸ்லெட் டிசைன்ஸ் கேட்டிருந்தீங்க, லேடிஸ் பிரேஸ்லெட்டு. இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக நிறைய பேர் டிஎம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ்லேருந்து 7 கிராமுக்குள்ளே தான் இருக்குது. 1/2 பவுன்லேருந்து 3/4 பவுனில் தேடிட்டுருக்கோம். இப்போ
இப்போ ஜிஆர்டியில் சீட் முடிய போகுதுங்க, என்ன வாங்குறதுன்னு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட போய் பாருங்கள். ஒரு ஆஃபீஸ் வேர் பண்ணணும், டெய்லி யூஸ் பண்ணணுன்னா கூட இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். முக்கால் பவுன் அரை பவுன்னா எப்படி இருக்கும், டெய்லி வேர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நல்லா ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருக்காங்க. இது வந்து சைஸ் கேட்டேன் நான், இது ஸ்டாண்டர்ட் சைஸ் தானா, எல்லாருமே வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் கையிலையுமே 1-2 டிசைன் நான் வச்சு காமிச்சிருக்கேன், அதில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் எதுலேயுமே வந்து உங்களுக்கு சாமி உருவங்களோ எதுவுமே கிடையாது, ஆல் பீப்புளுமே வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதில் இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், வாவ் ஸோ பியூட்டிஃபுல்லுங்க. நல்லா ஹேங்கிங்ஸ் தொங்குற மாதிரி க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம். இல்லை 1-லேருந்து 1.5 பவுனில் தேடிட்டுருக்கீங்கன்னா அது கூட நல்லா பார்வையாகவும் நிறையாவுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு ஆஃபீஸ் வேர் பண்ணணும், ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதில் இது பாருங்கள், நடுவில் இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல பார்வையாக. நிறைய வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி டிசைன்ஸு, ஓவல் ஷேப்பு, ஃப்ளாரல்ஸு இந்த மாதிரி தான் நடுவில் வரும் உங்களுக்கு. பார்க்குறதுக்கு ரிப்பீட்டட் டிசைன் மாதிரி இருக்கும், பட் அதுலேயுமே நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் அவர் சொல்லிகிட்ருக்காரு. சைட்லலாம் செயின் பட்டையாகவே வருது, எல்லாருமே வேர் பண்ணலான்னு சொல்லியிருந்தாரு. அதில் சைஸ் வந்து 7ஆம் நம்பர் சைஸுன்னு போட்டிருக்கு. பட் அதுக்கு தான் நான் கையில் வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் வீடியோவில். ஸோ அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அடுத்து ஜிஆர்டியில் எந்த கலெக்ஷன்ஸ் வேணும், என்ன மாதிரி டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, வெட்டிங் செட்டு வேணுமா, இல்லை பேங்கிள் வேணுமா, இல்லை டைமண்ட் ஜுவல்ஸ் வேணுமா, என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல, ஒன்று ஆனால் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஒன்று கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் சைஸில் இருக்குது. ஸோ நம்ம நேரில் விசிட் பண்ணி நம்ம கையில் வச்சு பார்க்கும்போது தான் அதனுடைய அளவு தெரியும், அவங்க சொன்னால் கூட. ஏன்னா அவங்கவுங்க கை சைஸ் வேறு வரும்ல. ஸோ என் கை சைஸ்க்கே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் அவங்க சொன்ன மாதிரி நல்லாவே இருக்குது. லென்த்து கூட செயினில் அட்டாச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது 5 கிராம் வெயிட்டில் தாங்க வந்திருந்தது இது. நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன் வச்சு காமிச்சிருக்கேன். ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியாக தெரியல அவங்களுக்கு, டிசைன்ஸ் வேறு. இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.